திருமாவுக்கு வந்து இந்த குரு பெயர்ச்சி எப்படின்னா ஒரு ஏறு முகம். அவர் ஒரு குருவாக வரக்கூடியது. இப்போ அதனால் அவருடைய பெயர்ச்சி தான் இது. குரு பெயர்ச்சின்றது அவருக்கான பெயர்ச்சி. இப்போ இது அதிகாரத்தை நோக்கிய ஒரு இதாக இருக்குது. இப்போ இந்த ஓராண்டு எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த ஏற்றம்ன்றது சுமூகமாக இருக்காது. அது ஒரு அடி ஏறுனா 2 அடி சறுக்கிறது அப்படின்றது இருக்குது. இல்லை 2 அடி சறுக்குனா 1 அடி ஏறுறது அப்படின்றது 2 விதத்துலையுமே நம்ம இன்டர்பிரட் பண்ணிக்க முடியும். அது நீங்கள் குறைவாக சொல்லணும் அப்படின்னா, என்னடா 1 அடி ஏறினா 2 அடி கீழே சறுக்கிறது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பாசிட்டிவாக சொல்கிறதுனா 2 அடி சறுக்குனா 1 அடி ஏறுறோம் அப்படின்றது நம்ம சொல்லலாம். ஒரு அடியாக ஏறிக்கிட்டு போகிறோம் அப்படியும் பார்க்கலாம். 2 அடியாக சறுக்கிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ அந்த பார்வை தான் இன்னைக்கு திரும்ப முன்னாடி இருக்கக்கூடியது. இந்த ஒரு வருஷமும் அப்படி தான் இருக்கும். ஏற்றம் இறக்கம், அதிகாரத்தை நோக்கி அந்த இதில் ஏற்றம் இருக்கும், இறக்கம் இருக்கும். இது அடுத்து இந்த உள்ளாட்சி தேர்தல் இதெல்லாம் வருது, அதை பற்றி நம்ம பேசவே இல்லை. இது குரு பெயர்ச்சியோடு நம்ம தொடர்படுத்தி நீங்களும் கேட்கல, அதை பற்றி சொல்லலை. ஆனால் இந்த திருமாவளவனில் அந்த கான்டெக்ஸ்டில் வந்துருச்சது. அதனால் இந்த ஏற்றமும் இருக்கும், இறக்கமும் இருக்கும். அது எப்படி இன்டர்பிரட் பண்ணிவிட்டு கட்சியை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துகிறோம் அப்படின்றது கையில் தான் இருக்குது. அதில் இந்த ஒரு வருஷமும் சூப்பரான வருஷமாகவும் சொல்ல முடியும், மனச்சோர்வு தரக்கூடிய வருஷமாக மாற்றிக்கவும் முடியும்.